ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம இந்த அழகான கூடைப்பை எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நிறைய விதமான கூடைகள் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். தேவைப்படுறவங்க பாருங்கள். இது டிசைன் பாருங்கள். இந்த கட்டம் 4க்கு 3 அந்த மாதிரி அந்த 3 கட்டம் கொடுத்துருக்கிறது வேறு வேறு கலரில் கொடுத்துருக்கேன். அதனால் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் எந்த கலர் சூஸ் பண்ணாலும் அந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டு பாருங்கள். ரொம்ப பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் புரியும் நான் எவ்வளோ ஒயர் தேவைப்பட்டுச்சு என்னென்னு எல்லாமே நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், முழுசாக எடுக்கிறது மஞ்சள் கலரில் ஒரு கட்டு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ரோஸ் கலரும் அந்த கருப்பு கலரும் உங்களுக்கு ஒரு அரை அரை கட்டு இருந்துச்சுன்னா போதும். இப்போது ஒயர் அளந்துக்கலாம். மொத்தம் 6.25 அடி எடுத்திருக்கேன். 6.25 அடியில் ஒரு ஒயர் கட் பண்ணிவிட்டு மீதி எல்லா ஒயரையும் அந்த ஒரு ஒயரை வச்சு அளந்து கட் பண்ணிக்கலாம். மஞ்சள் கலரில் 6.25 அடியில் 12 ஒயர் கட் பண்ணிக்கோங்க. ரோஸ் கலரில் 4 ஒயரு, கருப்பு கலரில் 8 ஒயரு, மொத்தம் 24 ஒயர் கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணின ஒரு கருப்பு கலர் ஒயர் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கட் பண்ணின கருப்பு ஒயர் ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சமமாக மடித்து வச்சுக்கோங்க. அந்த சமமாக மடித்ததை ஸ்கேலில் வச்சு இப்படி 15 சென்டிமீட்டர் அளவுக்கு அந்த இடத்துல கையில் பிடிச்சிக்கோங்க. அரை ஸ்கேல் அளவு. கட்டோடு இருக்கிறது ரன்னிங் ஒயரு, அதுவும் கருப்பு கலரே எடுத்துக்கிறேன். அந்த கையில் பிடிச்சிருக்கோம்ல, அதிலிருந்து கொண்டு அந்த 2ஆக மடக்கி இருக்கிறதுல கீழே வரைக்கும் கொண்டாந்து மடக்கி பின்பக்கம் வச்சு பிடிச்சிக்கோங்க. வச்சுட்டு அது மேலே இதை மாட்டுங்க. மாட்டிட்டு அடிப்பக்கத்து ஒயரை மேலே வைங்க. அதே மாதிரி சைடுலையும் அரை அடி கம்மியாக அளந்து விட்டதை எடுத்து அந்த ஹோல்ஸில் விட்டுட்டு இந்த மாதிரி இழுத்திங்கன்னா நாட் கிடச்சிரும். மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சைடில் அரை அடி கம்மியாக இருக்கும். வலது கை பக்கம் கட்டோடு இருக்கிறது இருக்கணும். அடுத்தது 2ஆவதாக ரோஸ் கலர் ஒயர் எடுத்திருக்கேன். கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த ரோஸ் ஒயர் எடுத்து சமமாக மடிச்சுட்டு ஃபஸ்ட்டு கருப்பு மடிச்சுட்டு அது மேலே ரோஸை மாட்டுங்க. மாட்டிட்டு கீழே இருக்கிற அந்த கருப்பு ஒயர் எடுத்து அந்த மேலே வச்சுட்டு ரோஸ் ஒயர் எடுத்து அந்த ஹோல்ஸில் விட்டுட்டு இந்த மாதிரி இழுக்கணும். மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அடுத்தது 3ஆவதாகவும் ஒரு கருப்பு ஒயர் எடுத்துக்கிறேன். சமமாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு வலது கை பக்கம் இருக்கிறத மடிச்சுட்டு அது மேலே அதை மாட்டுங்க. கீழே இருக்கிறத மேலே வைங்க. அடிப்பக்கத்து ஒயர் எடுத்து அந்த ஹோல்ஸில் விடுங்க. அவ்வளோதான். மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு ஒயர் ஜாயின் பண்ணும்போது மட்டும் இந்த மாதிரி பார்த்துக்கணும். அடுத்தது மஞ்சள் கலர் போடணும். இப்போ போட்டோம்ல, அதே மாதிரி தான் மஞ்சள் கலர் ஒன்று எடுத்து சமமாக மடிச்சுட்டு போடுங்க. மொத்தம் 4 மஞ்சள் போடுங்க. ஒரு கருப்பு, ஒரு ரோஸு, ஒரு கருப்பு போட்டுட்டு 4 மஞ்சள் கலர் போடணும். அதன் பிறகு மறுபடியும் அந்த கருப்பு, ரோஸு, கருப்புன்னு போடணும். பாருங்கள், இப்போ எல்லா ஒயரையும் இதே மாதிரி போட்டுட்டேன். லாஸ்ட் வரைக்கும் மொத்தம் 24 ஒயர் வரும் நமக்கு. ஒரு கருப்பு, ரோஸு, கருப்பு, அதன் பிறகு மறுபடியும் 4 மஞ்சள் போடுங்க. மறுபடியும் அதே மாதிரி பண்ணணும். பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் அந்த சைடில் போகிற ஒயர் அளவு அளந்து கட் பண்ணிடுங்க. அரை அடி கம்மியாக விட்டுருப்போம். மேலே போகிற ஒயரை விட அரை அடி கம்மியாக இருக்கும். கட் பண்ணியாச்சு. இப்போது அடுத்த லைன் மஞ்சள் கலரை வச்சு நான் போட போகிறேன். சைடில் போகிற ஒயர் அளவு அளந்துக்கோங்க. அந்த கட்டோடு இருக்கிற மஞ்சள் ஒயர் எடுத்து சைடில் போகிற ஒயர் அளவு அளந்து மடக்கி பின்பக்கம் வச்சுக்கோங்க. இப்போ மேலே போகிற ஒயரை மடக்கிட்டு அது மேலே இதை மாட்டணும். கீழே இருக்கிற கருப்பு ஒயர் எடுத்து மேலே வைக்கணும். மஞ்சள் கலரில் அடிப்பக்கத்து ஒயர் இருக்குல்ல, அதை அந்த ஓட்டையில் விட்டுட்டு இழுங்க. அவ்வளோதான். சைடில் மட்டும் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்தது மஞ்சள் கலரை மடிங்க. மேலே போகிற ஒயரை அதை சுற்றுங்க. மஞ்சள் கலர் ஒயரை மேலே வைங்க. அந்த சுற்றின ஒயரை அந்த ஹோல்ஸில் விடுங்க. அவ்வளோதான். இதே மாதிரியே அப்படியே வரிசையாக நீங்கள் அந்த லாஸ்ட்டு வரைக்கும் போட்டுக்கிட்டே வரணும். எந்த இடத்துலையும் நிப்பாட்டக்கூடாது. ஃபஸ்ட்டு கட்டோடு இருக்கிற ஒயரை மடக்கிட்டு அதுக்கு மேலே போகிறத சுற்றணும். இதே மாதிரியே அந்த கடைசிக்கு போட்டுட்டு வாங்க. இப்போ பாருங்கள், நான் அந்த கடைசி வரைக்கும் போட்டுக்கிட்டே வந்துட்டேன். லாஸ்ட்டு ஒயர் போடுறேன். இப்போ போட்டு முடிச்சாச்சு. முடிச்சுட்டு சைடில் ஏற்கனவே விட்டுருக்கோம்ல கருப்பு ஒயரு, அந்த அளவு அளந்து கட் பண்ணி விட்டுருங்க. கட்டோடு இருக்கிறத இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. மறுபடியும் கட்டோடு இருக்கிறத எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு அந்த சைடில் போகுதில்ல, அந்த ஒயர் அளவு அளங்க.
அந்த மாதிரி அளந்துட்டு அதை மடக்கி பின்பக்கம் வச்சு பிடிச்சிக்கோங்க. மேலே போகிற ஒயரை மடிங்க. இப்போ மாட்டுங்க. மாட்டிட்டு கீழே இருக்கிற கருப்பு ஒயர் மேலே வச்சாச்சு. அளந்து விட்ட அந்த மஞ்சள் ஒயர் அடிப்பக்கம் இருக்கும், அதை அது ஹோல்ஸில் விட்டுட்டு இழுத்தாச்சு. அந்த 2வது லைன் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் போடணும். லாஸ்ட் வரைக்கும் போட்டுட்டு வந்து அளந்து கட் பண்ணி விடணும். இதே மாதிரி 4 வரிசை மஞ்சள் கலரில் போட்டிருக்கேன். 1 2 3 4 வரிசை போட்டிருக்கேன். கருப்பு இல்லாமல் மஞ்சள் கலரில் 4 வரிசை போட்டிருக்கேன். இதை அப்படியே திருப்பிக்கோங்க. அந்த கருப்பு ஒயருக்கும் இந்த பக்கம் 4, அடுத்த சைடு 4ன்னு போடணும். கருப்பு கலர் தான் உங்களுக்கு சென்டர் லைனுன்னு வச்சுக்கணும் கணக்குக்கு. இப்போ மறுபடியும் அந்த பக்கம் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் மஞ்சள் கலர் ஒயர் எடுத்துக்கிறோம். சைடில் போகிற ஒயர் அளவு அளந்து மடக்கி பின்பக்கம் வச்சு பிடிச்சிக்கிட்டு மேலே போகிறத மடக்கிட்டு அது மேலே இதை மாட்டணும். அந்த பக்கம் எப்படி நம்ம போட்டோமோ அதே போல் இந்த பக்கமும் 4 வரிசை போடுங்க. போட்டுட்டு கட் பண்ணுங்க. அப்படியே இந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டுக்கிட்டே வரணும். 4 வரிசை நான் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த கருப்புக்கும் அந்த பக்கம் 4 வரிசை மஞ்சள் கலரில் போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த கருப்பு கலர் சென்டர் லைனு நடு லைன் உங்களுக்கு ஒயர் ஜாயின் பண்ணது. அதுக்கும் இந்த பக்கம் 4 அந்த பக்கம் 4 போட்டிருக்கேன். மொத்தம் 9 பேஸ் வந்து 9 லைன் போட்டாச்சு. இப்போ இதுக்கு தென்னங்குச்சி சொருகலாம். அந்த குச்சி சொருகிறது எப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் கேட்டிருக்காங்க ஒரு சிலர். அதுக்காக நான் இப்போ அதையும் சொருகிறத காமிச்சிட்றேன். ஒரு லைன் விட்டு ஒரு லைன் சொருகுனா கூட போதும். பாருங்கள், அந்த தென்னங்குச்சி இருக்குல்ல, அதை எடுத்துட்டு அடிப்பக்கம் நீட்டமாக அப்படியே சொருகிட்டு பாருங்கள் இந்த மாதிரி உடச்சிடணும். அதில் சொருகுனே ஈஸியாக போயிடுச்சு பாருங்கள். அந்த லாஸ்ட் வரைக்கும் அப்படியே அடியில் விட்டாக்க போயிடும். இன்னொரு டைம் பாருங்கள், இந்தாண்ட காட்டுறேன் பாருங்கள். இப்படி கொஞ்சம் கொஞ்சம் குச்சி இப்படி கையை இப்படி வளைச்சி வளைச்சி இப்படி விட்டிங்கன்னா இது வந்து சாதா முடிச்சு தானே, அதனால் ஈஸியாக போயிடும். அந்த கடைசி வரைக்கும் போன பிறகு இந்த இடத்துல உடச்சி எடுத்துடணும். அவ்வளோதான், ஈஸியாக சொருகிடலாம். இப்போ அப்படியே முன்பக்கம் திருப்பிக்கோங்க. இது வந்து கீழே ஸ்ட்ராங்காக அப்படியே தெரியும், நமக்கு ஸ்டிஃபாக இருக்கும். அதுக்காக இப்போ மேலே போடுறது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கட்டி வச்சுக்கோங்க. கட்டோடு இருக்கிற ஒயர் எடுத்து இந்த மாதிரி கட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா சிக்கு விழும்போது இப்படி தூக்கி பிடிச்சா உங்களுக்கு சிக்கு எடுத்துக்கும். ஒன்றும் இல்லை, அப்படியே சுற்றிட்டு 4-5 தடவை அப்படி சுற்றிட்டு இந்த மாதிரி முடிச்சு போடணும். நான் இப்போ காமிச்ச மாதிரி ஒரு 3 முடிச்சு அந்த மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி எடுத்து விட்டிங்கன்னா அந்த சிக்குலாம் வந்து எடுத்துகிட்டு வந்துடும். இப்போ சொருகிற அளவுக்கு ஒயர் வச்சு பாருங்கள், ஃபஸ்ட்டே சொருகியும் விட்டுறலாம். இல்லை நீங்கள் போட்டுட்டு வந்து ஏணிப்படி முடிச்சு போட போகிறப்ப சொருகிறதா இருந்தாலும் சொருகிக்கலாம். நான் பாருங்க இப்போவே சொருகி காமிச்சிட்றேன். கொஞ்சம் சொருகிற அளவுக்கு ஒயர் வந்து உள்பக்கம் சொருகிட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்படி மேலே போடலாம். அந்த கட்டோடு இருக்கிற ஒயர் கருப்பு ஒயர் எடுத்திருக்கேன். எடுத்து கொஞ்சம் சொருகி விட்டுடுறேன். அந்த கருப்பு வரிசையிலேயே சொருகுங்க. சொருகிட்டு அதை பாருங்கள், அந்த சைடில் எடுத்துகிட்டு வந்து அந்த ஃபஸ்ட்டு மஞ்சள் ஒயர் இருக்குல்ல, அதுலேருந்து ஆரம்பிக்கிறேன். அந்த கருப்பில் நம்ம சொருகணும், அதனால் அதுக்கும் பக்கத்தில் இருக்கிறதுல தான் போட முடியும். கட்டோடு இருக்கிற ஒயரை ஃபஸ்ட்டு மடிச்சுட்டு மேலே போகிறத அதை சுற்றிட்டு அப்படியே போட்டுக்கிட்டே வரணும். எந்த இடத்துலையும் நிப்பாட்டாதீங்க. இதில் வந்து மூளை திருப்புறது அப்படிலாம் ஈஸி தான், ஒன்றும் இல்லை. அப்படியே இந்த நீட்டமே போட்டுக்கிட்டே வாங்க. போட்டுக்கிட்டே வந்துட்டு அந்த கடைசியாக அந்த பேஸ் போட்டோம்ல, அந்த பக்கத்தில் வரும்போது அப்படியே வளைஞ்சி போட்டுக்கிட்டே வரணும். அவ்வளோதான், நிப்பாட்டாமல். இப்போ இந்த நீட்டத்துக்கு அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க. இப்போ பாருங்கள், இந்த நீட்டம் இது வரைக்கும் போட்டுட்டு வந்துட்டேன். இன்னும் ஒரு ஒயர் தான் அங்கே போடலை. இப்போ போட்டாச்சு. இது அப்படியே அந்த பேஸை அப்படியே எந்த இடத்துலையும் முன்னாடிலாம் நம்ம கட் பண்ணுவோம்ல, இப்போ கட் பண்ணாமல் போடுறோம். அவ்வளோதான், கட் பண்ணாமல் அந்த ஒயரை அப்படியே திருப்பி போடணும். அந்த இடத்துல மட்டும் முக்கோணம் மாதிரி தெரியும், 3 நாட்டு தெரிகிற மாதிரி. அதாவது அந்த கேப்பு ஒரு முடிச்சுக்கும் இடையில ஒரு கேப் வருதுல்ல, அது ஸ்கொயராக இருக்கிறது இதில் வந்து முக்கோணம் மாதிரி தெரியும். அந்த வளையிற இடம் மட்டும் 4 கார்னரில் மட்டும் அப்படி தெரியும், 3 நாட்டு இருக்கிற மாதிரி தெரியும் அந்த ஹோல்ஸை சுற்றி. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. பாருங்கள், அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க, எங்கேயும் நிப்பாட்டாதீங்க. இப்போ கை ஒயர் வச்சு காமிக்கிறேன்ல, அதே போல் அப்படியே வரிசையாக போட்டுக்கிட்டே வாங்க. இப்போ வரிசையாக பாருங்கள், அந்த கடைசி ஒயர் போட்டுட்ருக்கேன். ஃபுல்லாக போட்டுக்கிட்டே வந்துட்டேன். பாருங்கள், அங்கே ஒயர் சொருக்கிட்டு இங்கே ஆரம்பித்தோம்.
அங்கேருந்து அப்படியே பாருங்கள் எங்கேயும் நிப்பாட்டாமல் அந்த கருப்பு ஒயரை வச்சு ஃபுல்லாக போட்டுகிட்டே வந்துட்டேன். இப்போ ஏணிப்பொடி முடிச்சு போடுறதுக்கு ஃபஸ்ட்டு கட்டோடு இருக்கிறத நான் மடிக்கிற மாதிரி மடிங்க. பாருங்கள் இந்த மாதிரி லூப் மாதிரி மடித்து உள்பக்கமாக வச்சுக்கோங்க கையை. இப்போ ஆரம்பித்தோம்ல அந்த ஃபஸ்ட்டு முடிச்சு அதை லூஸ் பண்ணணும். மேலேருந்து கீழே தள்ளி விடணும். மறுபடியும் கீழே இருக்கிற ஒயரை இப்படி மேலே இழுத்துறணும். இழுத்துட்டு அந்த இடத்துல ஒரு கேப் கிடைக்கும். அது உள்ளார அந்த மடித்து வச்சுருந்த கருப்பை விடுங்க. விட்டுட்டு மேலே போகிற அந்த மஞ்சள் ஒயரை அந்த கருப்பு ஹோல்ஸில் விட்டுறணும். அவ்வளோதான். விட்டுட்டு இந்த மாதிரி டைட் பண்ணுனாக்க ஜாயிண்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள் இந்த கருப்பு ஒயர் உள்பக்கமாக இருக்கும். அதை அப்படி உள்பக்கம் இழுத்தாச்சு. அவ்வளோதான். ஆரம்பித்தது முடித்தது 2 நாட்டும் பாருங்கள் சமமாக வந்திருக்கும். இப்போ இந்த கட்டோடு இருக்கிறத கட் பண்ணிடலாம். சொருகிற அளவுக்கு விட்டு கட் பண்ணுங்க. சொருகிற அளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே நான் சொருகி விட்டுடுறேன். நீங்கள் இதை அப்படியே மறுபடியும் அடுத்த லைன் நம்ம ரோஸ் தான் போட போகிறோம். அதனால் நான் கட் பண்ணிவிட்டு சொருகிட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு அடுத்த லைன் கருப்பு போடுறதுக்கு வேணும் அப்படின்னா அதை அப்படியே மேலே மேலே கொண்டுட்டு வர வேண்டியதாக இருக்கும். இதை வச்சு கொண்டுட்டு வரும்போது 3 வரிசை நமக்கு ஒயர் 3 வரிசையாக தெரிகிற மாதிரி இருக்கும். மேலே வரைக்கும் நம்ம அப்படி கொண்டு வந்தோம்னாக்க ஏணிப்படி முடிச்சு வந்து 3ஆக தெரிகிற மாதிரி இருக்கும். ஒரு லைனு கருப்பாகவும் ஒரு ஒயர் அந்த ரோஸ் கலரும் ஒன்று மஞ்சளும் அப்படி தெரியும். அதனால் ஒரு வரிசையும் நான் இந்த மாதிரி மஞ்சள் கலர் மட்டும் 4 வரிசை அப்படியே போட போகிறோம். கருப்பு ரோஸு கருப்பு இது வந்து கட் பண்ணி போட போகிறோம். அவ்வளோதான். இப்போ ஏணிப்படி முடிச்சு போட்டு சொருகிற அளவுக்கு விட்டு கட் பண்ணி அதை சொருகியும் விட்டாச்சு. அடுத்த வரிசை அதே போல் தான் இந்த ரோஸ் கலர் போட போகிறோம். இப்போ எங்கே ஆரம்பித்தோமோ அதுக்கும் பக்கத்தில் போடலாம். சொருகிற அளவுக்கு மட்டும் ஒயர் விட்டு நான் பாருங்கள் அப்படியே போடுறேன். எங்கேருந்து வேணாலும் ஆரம்பிச்சிக்கலாம். ஏன்னா இது தனியாக தான் நம்ம போடுறோம். அந்த கருப்பு எப்படி போட்டோமோ அதே போல் தான் இந்த ரோஸ் கலரும். அப்படியே நீட்டமாக வரிசையாக எந்த இடத்துலையும் நிப்பாட்டாமல் சுற்றிலும் போட்டுக்கிட்டே வாங்க. போட்டுக்கிட்டே வந்துட்டு நான் எப்படின்னு காட்டுறேன். அந்த சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டுருந்தோம்ல அதை சொருகி விட்டுருங்க. முன்னாடி கருப்பு போடும்போது ஃபஸ்ட்டே நம்ம சொருகி விட்டோம். இப்போ இந்த ரோஸ் கலர்லேயே சொருகிற மாதிரி நான் பார்த்து போடுறேன். அந்த ரோஸ்லேயே பாருங்கள் சொருகிட்டேன். அப்போனா அந்த ரோஸுக்கும் பக்கத்து வரிசையில் நீங்கள் ஆரம்பிக்கும்போது ரோஸ் கலர் ஆரம்பிக்கும்போது அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அந்த ரோஸ் லைன்லேயே நம்ம சொருகி விட்டுறலாம். சுற்றிலும் போட்டுக்கிட்டே வந்துட்டு அடுத்தது கருப்பு போடணும். அந்த கருப்பு போட்ட மாதிரியே தான் அந்த ரோஸ் போடணும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ பாருங்கள் சுற்றிலும் போட்டுக்கிட்டு வந்துட்டேன். இப்போ ஏணிப்படி முடித்து எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம் இன்னொரு டைமு. ரோஸ் ஒயரை மடக்கி உள்பக்கம் வச்சுக்கோங்க கட்டோடு இருக்கிறத. அந்த ஆரம்பித்ததை லூஸ் பண்ணுங்கள். ரோஸ் ஒயரை அது உள்ளார விட்டுட்டு மேலே போகிற கருப்பு ஒயரை அந்த ரோஸ் ஹோல்ஸில் விட்டுட்டு இந்த மாதிரி இழுக்கணும். இப்போ ரோஸ் ஒயர் உள்பக்கம் வந்துடும். சொருகிற அளவுக்கு விட்டு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ அந்த ரோஸ் ஒயரை அப்படியே சொருகி விட்டுருங்க. ஒன்றும் இல்லை, அந்த கருப்பு லைன் போடும்போது எப்படி சொல்லி கொடுத்தனோ அதே மாதிரி தான். இப்போ அப்படியே நீட்டமாக அந்த ரோஸ் லைனில் கூட சொருகிடலாம். எங்கே வேணாலும் சொருகலாம். கலர் வந்து மேலே பார்க்கும்போது நீட்டாக தெரியணுங்கிறதுனால நான் அப்படியே அந்த ரோஸ்லேயே சொருகிற மாதிரி பார்த்துக்கிறேன். உள்பக்கம் பார்க்குறதுக்கும் கூட நீட்டாக இருக்கும். அப்போனா முடிஞ்ச அளவுக்கும் கொஞ்சம் லாஸ்ட் வரைக்கும் அப்படியே சொருகி விட்டுருங்க. நல்லா ஸ்டிஃபாக தான் இருக்கும். சொருகிட்டு எக்ஸ்ட்ரா இருந்தால் அதை கட் பண்ணிடுங்க. இப்போ அடுத்தது நம்ம கருப்பு போடணும். கருப்பு கலர் எடுத்தாச்சு. அதையும் சொருகிற அளவுக்கு மடக்கி பின்பக்கம் வச்சுக்கிட்டு அந்த மஞ்சள்லேருந்து ஆரம்பிக்கிறேன். அப்போனா தான் நமக்கு அதுக்கு பக்கத்தில் அந்த பக்கத்தில் கருப்பு இருக்கும்ல, அதில் அந்த ஒயர் சொருகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக ஒரு கருப்பு, ஒரு ரோஸ், ஒரு கருப்பு. அதாவது ஒயரு கீழே எப்படி ஜாயின் பண்ணோம்ல கட் பண்ண ஒயரு, அதே மாதிரி தான் மேலே வரைக்கும் வரணும். இதை தனித்தனியாக நான் ஒரு லைனும் போட்டு தனித்தனியாக தான் போட்டுட்டு வந்திருக்கேன். இப்போ அந்த கருப்பும் அதே மாதிரி ஏணிப்படி முடிச்சு போட்டு முடிச்சாச்சு. அடுத்தது மஞ்சள் கலர் சொல்லி கொடுக்குறேன். அந்த கருப்பு லைன் வந்து போட்டுட்டு ஏணிப்படி முடிச்சு போட்டு
ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு உள்பக்கம் சொருகிடுங்க. சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டு கட் பண்ணி சொருகிடுங்க. சொருகிட்டு அதன் பிறகு மஞ்சள் கலர் இப்போ ஆரம்பிச்சிருக்கேன். மஞ்சள் கலர் அப்படியே சுற்றிலும் போட்டுட்டு வாங்க. நான் வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு 2வது லைன் மஞ்சள் கலரை தானே போட போகிறோம். அதை எப்படி மடக்கி மேலே கொண்டு வரது அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ சொருகிற அளவுக்கு விட்டிருந்த ஒயரை அப்படியே சொருகி விட்டுடலாம். சொருகிட்டு எக்ஸ்ட்ரா இருந்தால் கட் பண்ணிடுங்க. இதை அப்படியே சுற்றிலும் போட்டுக்கிட்டு வாங்க. திரும்பவும் ஏணிப்படி முடிச்சு போட்ட பிறகு அதை அப்படியே மடக்கி மேலே கொண்டுட்டு வந்து அடுத்த வரிசை போடணும். இப்போ சுற்றிலும் போட்டுக்கிட்டு வந்துட்டேன். ஏணிப்படி முடிச்சு போடுறேன். சொருகிற அளவுக்கு ஒயரப்படி மடக்கி பின்பக்கம் வச்சு பிடிச்சிட்டு அந்த ஆரம்பித்தோம்ல அதை லூஸ் பண்ணணும். லூஸ் பண்ணி அதுக்குள்ளார விட்டுட்டு மேலே போகிற அந்த மஞ்சள் ஒயரை இந்த லூப்பில் விட்டு டைட் பண்ணுங்க. இப்போ கட்டோட இருக்கிற ஒயரு நமக்கு இப்படி உள்பக்கம் வந்திருக்கும் இழுத்ததுக்கு பிறகு. இப்போ அதை மடக்கி இப்போ கட் பண்ணக்கூடாது. ஏன்னா 4 வருஷம் நம்ம இது போடணும். அப்படியே மடக்கி அந்த கேப்பில் கொண்டுட்டு வந்து அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நாட்டில் போட ஆரம்பிச்சிடணும். இதே மாதிரி தான் நீங்கள் 4 வரிசையும் போடணும். இப்போ 2வது வரிசை முடிஞ்ச பிறகு ஏணிப்படி முடிச்சு போட்டு அதை அப்படியே மடக்கி சைடில் கொண்டுட்டு வந்து 3வது வரிசை போடணும். இதே மாதிரி 4 வரிசை போடுங்க. மஞ்சள் கலரில் 4 வரிசை போட்டுட்டு அதன் பிறகு கருப்பு, ஒரு ரோஸு, ஒரு கருப்பு, இந்த மாதிரி இந்த ஆர்டரில் போடணும். இதே மாதிரியே போட்டு எல்லாம் மேலே வரைக்கும் கொண்டுட்டு வாங்க. இப்போ 4 வரிசை போட்டு முடிச்சுட்டு பாருங்கள். இப்போ மஞ்சள் கலரை நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். ஏணிப்படி முடித்து ஃபஸ்ட்டு போட்டுட்டு ஆரம்பித்தது முடித்தது 2யும் ஜாயின் பண்ணணும். அதுக்காக அதை மடக்கி உள்பக்கம் வச்சுக்கிட்டு அந்த ஆரம்பித்த இடத்த லூஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளார விட்டு இந்த மாதிரி பாருங்கள் இழுத்துட்டு டைட் பண்ணிடணும். டைட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஏணிப்படி முடித்து இப்போ போட்டாச்சு. 4வது வரிசை போட்டு முடிச்சிட்டோம். ஏணிப்படி முடித்து போட்டு உள்பக்கம் வந்து கட்டோடு இருக்கிற ஒயர் வரும் பாருங்கள். இப்படி வளைஞ்சி வருது பாருங்கள். 4 வரிசைக்கும் ஏணிப்படி முடித்து அந்த மஞ்சள் கலர் மட்டும் நமக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். இப்போ சொருகிற அளவுக்கு விட்டு இதை கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு உள்பக்கம் உடனே சொருகி விட்டுருங்க. பாருங்கள் அந்த மஞ்சள் கலர் மட்டும் உங்களுக்கு தெரியும். நம்ம இதே நீங்கள் அந்த ரோஸு, கருப்பு எல்லாமே அப்படியே மடக்கி கட் பண்ணாமல் மேலே வரைக்கும் கொண்டுட்டு வரதா இருந்தால் அந்த மடங்கி வருதில்ல மஞ்சள் கலரு, அது மாதிரி நமக்கு 3 ரோ தெரிகிற மாதிரி இருக்கும். அது ரொம்ப அசிங்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் வந்து ஒரு வரிசைக்கும் நான் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன். அடுத்தது கருப்பு ஒரு லைனு, ரோஸ் ஒரு லைனு, கருப்பு ஒரு லைனு, அந்த மாதிரி போடணும். போட்டுட்டு மறுபடியும் மஞ்சள் கலர் போடணும். இதே மாதிரியே நீங்கள் அப்படியே மேலே வரைக்கும் போட்டுக்கிட்டே வர வேண்டியது தான் இனிமேல். பாருங்கள் எங்கேருந்து வேணாலும் நீங்கள் ஆரம்பிச்சுக்கோங்க. ஆனால் இப்படி சாய்வாக இப்படி பாருங்கள் அந்த மஞ்சள் கலர் வந்திருக்குல்ல, அது முடிஞ்ச இடத்துல அந்த கருப்பு வருது பாருங்கள். அந்த இடத்துல நான் ஆரம்பிக்கிறேன். அந்த மாதிரியே நீங்கள் வந்து வரிசையாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டே சொருகி விட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். சொருகிட்டு இப்போ வந்து ஆரம்பிக்கிறோம். கருப்பு ஒரு வரிசை போட்டுட்டு அடுத்து ரோஸு, அடுத்து ஒரு கருப்பு, அந்த மாதிரி போட்டுக்கிட்டே வாங்க. இப்போ பாருங்கள் நான் மேலே வரைக்கும் அப்படியே போட்டுக்கிட்டே வந்துட்டேன். 24 லைனு வந்திருக்குது எனக்கு. அப்படியே இந்த கீழே வந்து எப்படி போட்டோமோ அதே மாதிரியே 24 வரிசை நான் போட்டுட்டேன். மேலே வந்து இப்போ எப்படி சொருகிறதுன்னு பார்க்கலாம். ஒயர் சின்னதாகிடுச்சு. உங்கள் முன்னாடியே நான் 6.25 அடி கட் பண்ணி காமிச்சேன். அந்த அளவு தான். ஒயர் வந்து ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இன்னொரு கொஞ்சம் ஒயர் சேர்த்து கட் பண்ணிக்கோங்க. எனக்கு இதே மாதிரி 24 வரிசையும் வந்துருச்சு. இப்போ 1, 2, 3 3வது வரிசையில் சொருகணும். 1, 2, 3 3வது வரிசையில் ஃபஸ்ட்டு சுற்றிலும் எல்லா ஒயரையும் சும்மா இந்த மாதிரி ரஃப்பாக 3வது வரிசையில் சொருகி வச்சுட்டு அதன் பிறகு அதை நல்லா இழுத்து கீழே வரைக்கும் சொருகுனீங்கன்னா அப்போ மடங்கி ஒரு லைன் வந்துடும். ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள் நல்லா அப்படி இழுத்து சொருகும்போது ஒரு வரிசை உங்களுக்கு மடங்கி வரும். 3வது லைனில் சொருகி அதன் பிறகு கீழே வரிசையாக இழுத்து சொருகணும். அப்படி இழுத்து சொருகும்போது ஒரு வரிசை உங்களுக்கு உள்பக்கம் இப்படி மடங்கி வந்துடும். ஒயரை கட் பண்ணி தூக்கி போடுறதை விட
நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற ஒயர் எல்லாத்தையும் சொருகி விட பாருங்கள். அப்போ கூடை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிஃபாக இருக்கும். பாருங்கள், இப்படி ஒரு பக்கம் சொருகியிருக்கேன், உங்களுக்கு ஒரு லைன் மடங்கி வந்திருக்கு. இப்போ சுற்றிலும் பாருங்கள் எல்லாமே சொருகியாச்சு. கூடை இந்த மாதிரி தான் வந்திருக்கு. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம எப்பயும் ஒரே பேட்டர்னில் போடுறதுக்கு இந்த மாதிரி போடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். கீழே இந்த மாதிரி குமிழ் வச்சிட்டிங்கன்னா கூட போய் தேயாது. நான் பாருங்கள் ஏற்கனவே குமிழ் வச்சுருக்கேன். இந்த ஒயர் வாங்குகிற கடையிலையே வாங்கிட்டு அதை அப்படியே சும்மா ஜஸ்ட்டு வச்சுட்டு ஏதாவது வச்சு அமுத்தி விட்டுற வேண்டியது தான். 2 பக்கமும் அப்படியே அமுத்தி விட்டுறணும் லாக் மாதிரி. அப்போ கூட போய் தேயாமல் இருக்கும் உங்களுக்கு. அந்த ஒயர் வாங்குகிற கடையிலையே குமிழ்னு கேளுங்க. ஒரு சில கடையில் குமிழ்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் குந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒயர் காமிச்சு கேளுங்க. ஒரு கட்டு ஒயரில் பாருங்கள், மஞ்சள் கலர் ஒயர் நமக்கு இவ்வளோ ஒயர் மீதியே ஆயிருக்கு. ரோஸு, கருப்பு இதெல்லாம் இருக்குது. கைப்பிடி வந்து நீங்கள் எதை வச்சு வேணாலும் போட்டுக்கலாம். நான் உள் ஒயர் வச்சு கைப்பிடி போட்டிருக்கேன். உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் கைப்பிடி எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நிச்சயம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உள் ஒயர் கொடுத்து எப்படி கைப்பிடி போடுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். தேங்க்யூ.